வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மே தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 20வது ஞாபகார்த்த தினம் இன்று. கியூபாவில் உள்ள குவாண்டானாமோ சிறைச்சாலையை மூட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் இன்று மே தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கோரி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாளில் வருகை தந்திருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886 ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்திருந்தது. ஆளும் வர்க்கத்தினால் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரினால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன் போது 4 உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் தேதி ஹேமாகட் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன் போது போலீசாருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கைகலப்பின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்த இந்த மோதலில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாததாகவே உள்ளது. இதனை அடுத்து ஆகஸ்டஸ் ஸ்பேஸ், ஆல்ஃபர்ட் பாரின்ஸ், அடால்ஃப் ஃபீசர், ஜார்ஜ் ஏங்கல்ஸ், சாம்பல் ஃபில்டன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஆஸ்கார் திபே ஆகிய பாட்டாளி வர்க்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவில் ஆஸ்கார் திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாம்பல் ஃபில்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி ரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் ஞாபகார்த்தமாக மே மாதம் 1ஆம் திகதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் வருடாந்தம் மே 1ஆம் திகதி தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் முதற் தடவையாக 1927ஆம் ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது. மே தின பேரணிகளை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ச கலையரங்கிற்கு அருகில் ஆரம்பமாகும் பேரணி ஆனந்தகுமார சுவாமி மாவட்டத்தை ஹாட்டன் பிளேஸ் ஊடாக டிஎஸ் சந்தி வரை பயணித்து வலது பக்கமாக திரும்பி பேஸ்லைன் வீதி பொருளை சந்திகூடாக கெமல் மைதானத்தை சென்றடைய உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின பேரணி மருதானி வைட் மைதானத்தில் ஆரம்பமாகிய ஆனந்த மாவட்டத்தை ஊடாக மருதானி வீதிக்கு சென்று ஞானார்த்த பிரதீப வீதி ஊடாக முரளி சந்தியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பேரணியுடன் இணைய உள்ளது. மக்கள் ஐக்கிய முன்னணியின் மேதின பேரணி ஆயுர்வேத சுற்றுவட்ட சந்தியில் ஆரம்பமாகிய காசல் வீதி ஊடாக டிஎஸ் சந்தியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பேரணியுடன் இணைய உள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஊர்வலம் கொழும்பு பிஆர்சி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பேரணி சரணங்கர மைதானத்திலிருந்து சரணங்கர சந்தி, பாமன்கடை பாலம், குர்லப்பனை பாலம், ஹைலெவல் வீதியின் மாயா சுற்றுவட்டத்தினூடாக பிஆர்சி மைதானத்தை சென்றடைய உள்ளது. இந்த பேரணி மற்றும் கூட்டங்கள் காரணமாக நூலக சுற்றுவட்டத்திலிருந்து தாமரை தடாகம் சுற்றுவட்டம் வரையிலான நெலும்பொக்குன மாவட்டத்தை இன்று முற்பகல் 9 மணி முதல் கூட்டம் நிறைவேறும் வரை மூடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். பேஸ்லைன் வீதியின் எங்கம சந்தியிலிருந்து முரளி சந்தி வரையான பகுதி இன்று முற்பகல் 11 மணி முதல் கூட்டம் நிறைவேறும் வரை மூடப்பட்டுள்ளது. ஹாட்டன் பிளேஸ் தாமரை தடாகம் சுற்றுவட்டத்திலிருந்து டிஎஸ் சேனநாயக்க மாவட்ட சந்தி வரையும், டிஎஸ் சந்தியிலிருந்து பொருளை சந்தி வரையான பகுதி இன்று நண்பகல் 12 மணி முதல் மூடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இதன் காரணமாக ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹெவ்லோக் வீதியிலிருந்து நெற்கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் ஜேஓசி சுற்றுவட்டம் கொல்லப்பேட்டை சந்தியிலிருந்து காலிமுக திடலினூடாக புறக்கோட்டைக்கும், ஆல்கட் மாவட்டத்தை அமர் வீதி சந்தியூடாக விக்டோரியா பாலத்தினூடாக நீர்கொழும்பு வீதிக்கும் பிரவேசிக்க முடியும் என்றும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 20வது ஞாபகார்த்த தினம் இன்றாகும். அன்னாரை நினைவுகூரும் பிரதான வைபவம் கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள பிரேமதாச உருவச்சிலைக்கு அருகில் இன்று முற்பகல் நடைபெற்றது.
மகாசங்கத்தினர், அரசியல்வாதிகள், பிரேமதாசவின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மலர் ஆஞ்சலி செய்தார், மலர் மாலை சூட்டினார். සියපන විලසිනි කළගුණ දේශපාලනය තුළ මේ அரசியலின் மூலம் நாட்டிற்கு அளப்பரிய சேவையாற்றி மக்களின் மனதில் என்றும் நீங்காத இடத்தினை பெற்றுள்ள மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. 1924 ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிறந்த ரணசிங்க பிரேமதாச 1965ஆம் ஆண்டு மத்திய கொழும்பு தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அமைச்சர், சபைத் தலைவர், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகிய பதவிகளை வகிக்கையில் இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய சேவையை ஆற்றியிருந்தமை சிறப்பம்சமாகும். ரணசிங்க பிரேமதாச நாட்டின் 3வது ஜனாதிபதியாக 1989ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவர் நாட்டின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆவார். கம்முதாப திட்டத்தை உருவாக்கிய ஜனாதிபதி பிரேமதாச முன்வைத்த வீடமைப்பு திட்டத்தினால் அவர் ஐக்கிய நாடுகளின் விசேட பாராட்டுகளுக்கும் உரித்தானார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச 1993ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு ஆமர் வீதியில் மே தின ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார். அவர் மறைந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நாட்டிற்கு ஆற்றிய அளப்பெரிய சேவையின் பயனான அவர் பற்றிய நினைவுகள் இன்னும் நீங்காதுள்ளன. தாய்லாந்தின் துணை பிரதமர் இலங்கைக்கு இன்று வருகை தர உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதே அவரின் இந்த விஜயத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது என அமைச்சின் செயலாளர் கருணாதில காமனகம கூறுகின்றார். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தாய்லாந்தின் துணை பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் இன்று நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். இதன்போது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், அரசியல் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இரு நாடுகளினதும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்தியாவில் உள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களில் 1163 பேர் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உள்விவகார அமைச்சின் மத்திய அமைச்சர் RPN சிங் குறிப்பிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இந்திய பாராளுமன்றத்தில் அவர் நேற்று தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பும் நடவடிக்கைகள் எவ்வாறு தடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் 41 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் RPN சிங்கை மேற்கோள் காட்டி PTI செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறான செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய உள்விவகார அமைச்சின் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். கட்டுநாயக்கவில் உள்ள தேர்வை விலக்களிக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களுக்கு மின்சாதன பொருட்கள் இறக்குமதி செய்வதாக தெரிவித்து கொண்டுவரப்பட்ட உருதொகை ஆடம்பர பொருட்கள் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 25 மில்லியன் ரூபாய் என சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி கூறினார். இந்த பொருட்களை கொண்டு வந்த வர்த்தகரிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மின்விசிறிகளை கொண்டுவரும் போர்வையில் சட்டவிரோதமாக 75 குளிரொட்டிகளும் 15 குளிர்சாதன பெட்டிகளும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்காக குறித்த வர்த்தகர் போலி ஆவணங்களை பயன்படுத்தியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிடுகின்றார். இந்த பொருட்கள் கொண்டுவரப்பட்டதனூடாக சுங்கத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர்கள் 3 இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பொலிஸ் மாதிபரின் உத்தரவிற்கு அமைய உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பொலிஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்த்தன குறிப்பிட்டார்.
இதற்கமைய வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஜகத் அபேஸ்ரீ குணவர்த்தன வடமேல் மாகாணத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நந்தன முனசிங்க வடமேல் மாகாணத்திலிருந்து ஊவா மாகாணத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக பொலிசுரக பேச்சாளர் கூறினார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி விஜய் குணவர்த்தன வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். நோட்டட் போலீஸ் பிரிவில் காசல்ரி ஓயாவில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் நீரில் மூழ்கியமையால் உயிரிழந்தமை மரண விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நாவலப்பிட்டி சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் இன்று மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. குறித்த பெண் கடந்த சில நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. ஓஸ்மான் கிளவட்டன் தோட்டத்தைச் சேர்ந்த 46 வயதான பெண்ணொருவர் நேற்று இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காணாமற் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நோட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட 5 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். இருவரால் மிகவும் கொடூரமான முறையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட குறித்த சிறுமி கடந்த 18ஆம் தேதி மீட்கப்பட்டிருந்தார். மீட்கப்பட்ட நாள் முதல் குறித்த சிறுமி சுய நினைவின்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூளை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சிறுமி உயிருக்காக பெரிதும் போராடி வந்தார். அவரை காப்பாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியடைந்துள்ளதாக சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டிலிருந்து கடத்தப்பட்ட குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் வயல் பகுதி ஒன்றிலிருந்து கிராமவாசிகளினால் மீட்கப்பட்டிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் அதிக அளவிலான சம்பவங்கள் அண்மை காலமாக பதிவாக புதுடில்லியில் 18 மணித்தியாலங்களுக்கு ஒரு துஷ்பிரயோக சம்பவம் பதிவாவதாக போலீஸ் தரவுகள் குறிப்பிடுகின்றன. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் அமைப்பான யுனிசெஃபின் தரவுகளுக்கு அமைய இந்தியாவில் சிறுவர்களே அதிக அளவில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. சிலாபம் ஆனந்தா கல்லூரிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் புத்தளம் ஆனந்தா கல்லூரி அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இந்த வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இம்முறை சிலாபம் ஆனந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய சிலாபம் ஆனந்தா கல்லூரி அணி 32.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 126 ஓட்டங்களை பெற்றது. PN மெத்தசிங்க 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கே பெர்னாண்டோ 13 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புத்தளம் ஆனந்தா கல்லூரி அணி 33.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை கடந்தது. DSS அப்புஹாமி 31 ஓட்டங்களையும் SS பிரேமரத்ன 27 ஓட்டங்களையும் பெற்றனர். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக புத்தளம் ஆனந்தா கல்லூரியின் SS பிரேமரத்ன தெரிவு செய்யப்பட்டதுடன் சிறந்த பந்து வீச்சாளராக கே பெர்னாண்டோ தெரிவானார். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.